அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இருக்கின்றார். வணக்கம் இரா மைதர். வணக்கம் தானே அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நேற்றைய தினம் நாங்கள் அந்த தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகளை வரலாறு காணாத வகையில் எவ்வாறு அந்த மக்கள் திரண்டு போட்டார்கள், ஆனால் நீங்கள் சரியான தகவல்களை சுட்டிக்காட்டி என்ன காரணத்துக்காக இந்த வீதாசாரம் அதிகரித்திருந்த என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருந்தீர்கள். அது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் 2-3 விடயங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதனால் நான் இன்று உங்களை அழைத்திருக்கின்றேன். இந்த தேர்தல் தொடர்பாக ராமேந்திரன் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேற்று பேசும்பொழுது கூறியிருந்தீர்கள் அந்த வாக்குப்பட்டியல் சீர்திருத்தப்படுத்தப்பட்டது அதுவும் ஒரு காரணம் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதே நேரத்தில் புதிதாகவும் அங்கே வாக்களிப்பதற்கு வாக்காளர்கள் வந்திருக்கின்றார்கள். இனி ஒதுங்கி இருந்தவர்களும் கூட வெளிவந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உண்மைதான், அப்ப அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களிலே ஒவ்வொரு தரப்பினர் தங்களுக்கு சாதகமாக அந்த 85 விழுக்காடு வாக்குப்பதிவு வந்ததை ஒரு அதிகப்படியான ஒரு விளம்பரமாக முதன்மைப்படுத்துகின்ற போதுதான் அதனுடைய உள்ளார்ந்த நிலவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. என்னால் ஏதோ இந்த 2026 ஆண்டில் மட்டும் இந்த ஒரு அதிசயம் நடைபெற்றிருக்கின்றது, இல்லை தற்போதைய தேர்தல் களத்தை பின்னணியாக வைத்துக் கொண்டுதான் இந்த அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதற்கு உரிமை கொண்டாடுகின்ற வகையிலான செயல்பாடுகள்லாம் அதனுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான தேவையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று ஏற்கனவே 64 லட்சம் வெறுமனே இதிலே ஒரு 29 லட்சம் வாக்குகள்லாம் இந்த முறை அதிகமான ஒரு 2026 ஆண்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கின்றது. அப்ப இதை விட கடந்த காலத்தில எல்லாம் 64 லட்சம், 40 லட்சம், 44 லட்சம் என்றெல்லாம் ஒவ்வொரு தேர்தல்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்டதை போன்று அந்த விடயத்தை மறுப்பதற்கில்லை. உண்மையிலே தமிழகத்திலே அன்றைய நாள் அந்த வாக்குப்பதிவு இடம்பெற்ற காலை 7 மணி முதலே மிக சுறுசுறுப்பாக வாக்குச்சாவடிகள் இயங்கியது. வளமையாக நீங்கள் பார்த்தீர்களானால் வாக்குச்சாவடியிலே காலை 7 மணியானவுடன் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவர்கள் மூத்த குடிமக்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு கணிசமான மூத்தவர்கள்தான் வயது மூத்தவர்கள்தான் காலையிலே அதிகாலையிலே எழுந்து சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி விட்டு வருவார்கள். பின்னர் அதற்கு பின்னர் தான் ஒரு நடுத்தர வயதினர், இளையவர்கள் என்று வாக்குச்சாவடியை நோக்கி செல்வார்கள். ஆனால் இந்த முறை எளியவர்களே காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடியை ஆக்கிரமித்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் காலையில் 7 மணி வாக்குச்சாவடிக்கு மிக ஆர்வத்துடன் அவர்கள் சென்று அங்கே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட ஒரு அந்த வாக்களிக்கின்ற தகுதி வந்ததுக்கு பிற்பாடு கூட நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பதனால் என்ன மாற்றம் வந்துவிட போகின்றது, எங்களுடைய வாக்குகளினால் எங்களுடைய தலையெழுத்து மாறிவிடப் போவதில்லை என்கின்ற விரக்தி நிலைமையிலே அந்த வாக்களிப்பையே புறக்கணித்திருந்தவர்கள் எல்லாம் முதல் முறையாக, என்னால் அவர்கள் வாக்களித்ததுக்கு பிற்பாடு அவர்களுடைய சமூக வலைத்தள பின்னூட்டங்களை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 10 வருடம் 15 வருடங்களுக்கு பின்னர் எல்லாம் அவர்கள் தங்களுடைய, அதாவது முதல் முறையாக வாக்கை செலுத்தியதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு பின்னராக தாங்கள் அடுத்த வாக்கை இந்த முறை செலுத்தி இருக்கின்றோம் என்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இந்த தேர்தல் 2022 ஆண்டு தேர்தலிலே அவ்வாறான ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் மறப்பதற்கு இல்லை. அந்த வகையிலே 2026 ஆண்டு ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு புத்தெழுச்சியாக இந்த தமிழக தேர்தலிலே இந்த 2026 அமைந்திருக்கின்றது என்றால் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பதை கடந்து அந்த சீர்திருத்தத்தை கடந்தும் இந்த இவ்வாறான விடயம் நடைபெற்றிருக்கின்றன. இதற்கு முன்னர் நடைபெற்ற விடயங்கள் எல்லாம் இந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று குறிப்பிட்டதை போன்று இறந்தவர்கள் மற்ற இரட்டை பதிவுள்ளவர்களுடைய வாக்குகள் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக அதே பட்டியலில் இருக்கின்ற போதுதான் இந்த திராவிட கட்சிகள் அதை பயன்படுத்தி கள்ள வாக்குகிடுகின்ற ஒரு நிலைமைகள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இந்த பின்னணியிலே இடம்பெற்றிருக்கும். ஆகவே அந்த செல்லுபடியாக நீக்கப்பட்ட வாக்குகள் கூட கடந்த காலங்களிலே கள்ள வாக்குகளாக செலுத்தப்பட்டிருக்கு. அந்த கள்ள வாக்குகளும் இப்போது ஒரு இல்லாமல் போன ஒரு நிலைமையிலே புதிய வாக்காளர்கள், இப்ப நாங்கள் 29 லட்சம் மேலதிக வாக்கு என்று வருகின்ற போது ஏற்கனவே கடந்த தேர்தலில் செலுத்தப்பட்டதிலே பல லட்சம் வாக்குகள் இவ்வாறாக ஏற்கனவே தமிழக தேர்தலிலே அது ஒரு பிரபல்யமான ஒரு நிலைமை. அந்த வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்படுவதும் இல்லை, அந்த வாக்குச்சாவடிகளிலே அந்த இறுதி தருணங்களிலே
சடுதியான வாக்களிப்பு சதவீதம் அதிகரிப்பது, அந்த கட்சியினர் அந்த இறுதி நேரத்தை பயன்படுத்தி அந்த வாக்களிக்கின்ற அந்த நேரம் முடிவடைகின்ற இறுதி சந்தர்ப்பத்திலே தங்களுக்கு சார்பான ஆதரவாளர்களை களமிறக்கி கொத்து கொத்தாக அந்த இவ்வாறான வாக்குகளை செலுத்துவது, இவ்வாறான அரசியல் பாரம்பரியம் என்பது தமிழக தேர்தலில் ஒரு முறையும் இடம்பெற்று வருவது அவதானிப்புரியதாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு ஒரு முறைகேடான முறையிலே பயன்படுத்தப்பட்ட வாக்குகள் எல்லாம் இந்த முறை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக ஒரு உண்மையாக சொல்ல போனால் தேறிய ஒரு உண்மையான பெருமானம் என்பது இன்னும் கடந்த தேர்தலை விட மிக குறைவான அளவைத்தான் இருந்திருக்கும். ஆகவே எங்களுக்கு எண்கணித அடிப்படையில கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில 29 லட்சம் வாக்குகள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு புதிய வாக்காளர்கள் இல்லை இந்த முறை ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு ஆர்வத்தோடு வாக்களித்தவர்கள் என்று பார்க்கின்ற போது அந்த அந்த விடயங்களை எல்லாம் கூட்டி பார்க்கின்றவர் நிச்சயமாக அது ஒரு 30 லட்சமோ 40 லட்சமாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப அந்த வகையிலே இந்த தேர்தல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு புத்தெழுச்சியான ஜனநாயகத்தினுடைய ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடிய இல்லை ஜனநாயக கடமையாற்றுகின்ற அந்த தேர்தல் திருவிழாவிலே ஒரு புத்தெழுச்சியான தருணமாகத்தான் இந்த விடயங்கள் அவதானிக்க முடிகின்றது. அதிலும் இளையவர்கள் ஒரு ஜனநாயக முறையிலே இந்த தேர்தல் முறையிலே ஆர்வம் காட்டுவது என்பது ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான நிலைமை என்றால் அவர்கள் அந்த ஜனநாயக முறையினூடாக தங்களுடைய எதிர்காலத்தை ஆர்வத்தோடு தீர்மானிக்க முற்படுகின்ற போது நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த அரசியல் என்பது ஒரு ஒரு சரியாக ஒரு ஒரு வழிப்படுத்தப்படக்கூடியவோ இல்லை ஒரு நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஆபத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு புதிதாக வருபவர்கள் எந்தவித இலக்கும் இல்லாமல் ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு ஒரு ஏதோ ஒரு 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 ஈடுபாட்டின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக இவ்வாறான குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நடிகர் விஜய் மீதான ஈர்ப்பின் காரணமாக ஒரு முதல் முறை இவ்வாறான ஒரு அதிகப்படியான ஜனநாயகத்தின் மீதான நாட்டம் வருகின்ற போது அவர்களினால் இல்லை அந்த தரப்புகளினால் அந்த அவர்களுக்கான அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்ய முடியாத பட்சத்திலே மீண்டும் பல தசாப்தங்களுக்கு இவர்கள் அந்த ஜனநாயகத்தின் பக்கம் இந்த தேர்தல் வாக்களிப்பின் பக்கம் தலை வைத்து படுக்காத அளவுக்கு அவர்கள் விரக்தியோடு ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. வாக்காளர்களுடைய அணுகுமுறைகள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டுதான் இருக்கும், நீங்கள் கூறுவது சரி. அதே நேரத்தில் இந்த வாக்காளர்களுடைய புத்தெழுச்சி என்பதுதான் இங்கே பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் வாக்காளர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அதிகரித்த வாக்குகளுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது விஜய தரப்பினருக்கு சாதகமாக அமையும் என்று ஒரு சில தரப்பினர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே வாக்களிப்பு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களால் சமூக வலைத்தளங்களிலே தங்களுடைய தளபதியினுடைய வருகை தேர்தலிலே ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற ஒரு கருத்துக்களை பதிவிட தொடங்கிவிட்டார்கள். அது வாக்களிப்பு முடிவடைகின்ற போது ஒரு வரலாற்று அதிகரிப்பதாக வரலாற்று சாதனை பதிவாக அது அடையாளப்படுத்தப்பட்ட போது அதை மேலும் தங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இல்லை தங்களுடைய கருத்துக்கு வலிச்சேர்க்கக்கூடிய வகையிலே தளபதியினுடைய வருகை தான் இந்த நிலைமைக்கான அடிப்படை காரணம். ஆகவே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்பது இந்த தேர்தல் முடிவுகளின் போது பிரதிபலிக்க போகின்றது. இந்த அதிகரிப்பு என்பது நடிகர் விஜய்க்குத்தான் இது சாதகமாக அமையும். ஏனென்றால் நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் இல்லை விஜயனுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுத்ததன் காரணமாகத்தான் இந்த இத்தனை ஆண்டுகால வரலாறு முறியடிக்கப்பட்டு 85 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த அதிகப்படியான வாக்குகள் அத்தனையுமே தமிழக வெற்றி கழகத்துக்குரியதாக மாறும். அவ்வாறு மாறுகின்ற போது நிச்சயமாக தமிழகத்திலே ஆரம்பத்திலே இவர்கள் ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை போனது அகல் 120க்கும் மேற்பட்ட இடங்களிலே 150க்கும் மேற்பட்ட இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதாக ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒரு கருத்து திணிப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டது. இப்போது அதை இவர்கள் வழிமொழிகின்ற வகையிலே இப்போது பார்த்தீர்களானால் அதை வழிமொழிந்து இந்த வாக்கு அதிகரிப்பையும் வைத்துக்கொண்டு தளபதி தலைமையிலான புதிய ஆட்சி அமைகின்றது என்பதாக இவர்கள் கூறி வருகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு காணல் நீராக கரைந்து போகும் என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அதான் நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று இந்த ஏமாற்றம் இந்த தலைமுறையினரை எங்கே கொண்டு போய் விடப்போகின்றது என்கின்ற ஒரு பாரிய கவலையோடு இதை நாங்கள் உற்று நோக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு அதிகப்படியான ஒரு தகுதியற்ற எதிர்பார்ப்புகளும் ஒரு தகுதியற்ற ஒரு மேலோங்கிய நிலையை நோக்கி நாங்கள் கற்பனைவாதத்திலே பயணிக்கின்ற போது மிக
எதிர்பாராத விதமாக அதிலே பாரிய வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்கின்ற போது பாரிய மனச்சோர்வுக்குள்ளாகின்ற ஒரு நிலைமை. இது ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, லட்சக்கணக்கானவர்கள், அதுவும் நீண்ட காலத்துக்கு பிறகு அஹ், தேர்தலை வாக்களிப்பவர்களாகவோ இல்லை முதல் தடவையாக ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்தவர்களுக்கு அவ்வாறான ஒரு ஏமாற்றம் பெறுகின்ற போது நிச்சயமாக, ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே நாம் தமிழர் கட்சியிலே இருப்பவர்களுக்கும் இல்லை நாம் தமிழர் கட்சியை வாக்களிப்பவர்களுக்கும் அந்த ஏமாற்றம் என்பது இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வாக்கு சீரான முறையிலே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. என்னடா இவங்க யாரோடும் கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க, தாங்களும் உருப்பட்டவாடில்லை, எங்களுக்கும் ஒரு வழியை காட்டுறாங்க இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த வாக்களிக்கின்ற மக்கள் கூட துவண்டு போகாது ஒவ்வொரு 5 வருடங்கள் காத்திருந்து அதற்கு மேலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த வாக்களிக்கின்ற அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கின்ற மக்களையும் அவர்கள் அந்த சித்தாந்தத்தின் வழியே, கொள்கையின் வழியே அந்த உறுதியோடு நடைபோடுவதற்குரிய பக்குவப்படுத்தி அந்த வாக்காளர்களை அவர்கள் அரசியல் மயப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அவ்வாறு கட்டமைக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கட்டும், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பின்னாலே இருக்கின்ற லட்சக்கணக்கான அந்த வாக்காளர்களோ இல்லை ரசிகர்களோ அவ்வாறான ஒரு பண்பட்ட நிலைமையிலே அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அவர்கள் ஒரு சினிமாவிலே ஒரு கதாநாயகனுக்கு பின்னாலே ஒரு அந்த எவ்வாறு ஒரு கண்மூடித்தனமான பற்றுதலோடு தங்களுடைய கதாநாயகனை பின்தொடர்வார்களோ அதே நிலையிலே ஒரு மூர்க்கத்தனமான பின்தொடரலாகத்தான் இந்த தேர்தலிலே அவர்களுடைய பயணம் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும், நடிகர் விஜய் அவர்கள் தங்களுடைய பரப்புரை பயணத்திலே திடீரென தங்களுடைய அந்த பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி மிதிவண்டியிலே பயணித்திருக்கின்றார். அவ்வாறு மிதிவண்டியிலே பயணிக்கின்ற போது ஆர்வம் மிகுதியால் வீதி ஓரத்தில் என்ற ரசிகர்கள் குறுக்கே வந்து விஜயை வழிமறிக்க முட்டோட்டோ துண்டக்கான துணியை காணாம ஒன்று தூய்சக்கர வண்டியை தூக்கி எறிந்து விட்டு தப்பி ஓடி போய் வாகனத்திலே விஜய் ஏறிய காட்சிகள் எல்லாம் இப்போதும் கண் முன்னாலே இருக்கின்றது. அந்த ரசிகர்கள் அந்த ஏன் அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கின்றார்கள், இன்னும் வாக்காளர்களாகவோ இல்லை ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு பண்பட்ட குடிமக்களாகவோ அவர்கள் மாறவில்லை. இதைத்தான் அந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது. ஒரு விஜயை ஒரு ஒரு கதாநாயகனாக தங்களுடைய ஒரு எளிய தளபதியாக பார்க்கின்ற தன்மைதான் அவர் வீதியிலே துவிச்சக்கர வண்டியில வருகின்ற போதோ இல்லை வாகனத்தை விட்டு இயல்பாக அவர் வெளியே வருகின்ற போது அவரை நெருக்கமாக சென்று அவரை நாங்கள் ஒரு கவர்ந்து விட வேண்டும், அவருக்கு முன்னாலே நாங்கள் சாகசம் செய்து விட வேண்டும். இன்னொருவர் விஜயனுடைய பரப்புரை வாகனம் வருகின்ற போது இருசக்கர வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்து தலையிலே கவசம் இல்லை, 2 கைகளையும் விட்டு விட்டு விஜயை அதாவது தன் மீதான பார்வையை விஜயை ஈர்க்க செய்கின்ற வகையிலே அவர் அந்த சாகச நிகழ்த்தி இருந்தார். இதற்கு பின்னர் அவர் சமூக வலைத்தளங்களில் அந்த காணொலி வெளிவந்ததுக்கு பிற்பாடு அவர் அடையாளம் காணப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வாகனத்தை செலுத்தியமைக்காக தலைக்கவசம் இல்லை, 2 கைகளையும் விட்டு அந்த இருசக்கர வாகனத்தை செலுத்தி சென்றமை உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம் அவர் மீதான போக்குவரத்து விதிமுறைகள் குற்றச்சாட்டுகளாக சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் எதை காட்டுகின்றது? இதெல்லாம் வந்து ஒரு சினிமா கதாநாயகன், எங்களுடைய கதாநாயகனுக்கு முன்னாலே நான் மொட்டை எடுத்து விட்டு செல்வதோ இல்லை அவருடைய அடையாளமாக நான் செல்வதையோ அவர் என்னை பார்க்க வேண்டும், அவர் என்னை பார்த்து விட்டாலே நான் என்னுடைய பிறவி பயனை அடைந்து விடுவேன் என்பதாக கருதுவதெல்லாம் அந்த சினிமா உச்ச நட்சத்திரத்தினுடைய ரசிகர்களுடைய மனப்பான்மை. அதே மனப்பான்மை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக சொல்லக்கூடிய நபர்களிடமும் அது பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் இன்னும் வாக்காளர்களாகவோ குடிமக்களாகவோ பண்பற்றவர்களாக அரசியல்மயப்படுத்தப்படவில்லை. சினிமா ரசிகர்கள் என்கின்ற, நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த விசிலடித்தான் குஞ்சுகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சினிமா ரசிகர்களாகத்தான் அவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான நாளைய சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவோ இல்லை வழிச்சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்? ஆகவே இந்த அதிகரித்த வாக்கு என்பது ஒன்று தமிழக வெற்றி கழகமும் நடிகர் விஜயனுடைய வருகையும் ஒரு இளைஞர்களையும் விஜயனுடைய ரசிகர்கள், குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி வர வைத்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விஜய் எப்போதுமே தன்னுடைய ஒரு பிராண்டாக ஒரு சந்தன கலர், ஒரு பட்ட கலர் என்று சொல்லக்கூடிய ஒரு கால் சட்டையை, நீள கால் சட்டையும் மேலே வெள்ளை நிற சட்டையும் அணிந்திருப்பார். விஜய் அணிந்த அதே உடைகளோடு ஆண்கள் பெண்கள் என வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருந்தார்கள். தங்களை நடிகர் விஜயாகவே அவர்கள் மாற்றி கொண்டார்கள். அந்த விஜயனுடைய நடை உடை பாவனையை தங்களை வெறுத்து கொண்டு தங்களையும் விஜயாக கருதி கொண்டு அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருந்தார். இதெல்லாம் ஒரு ரசிகர்களுடைய வெளிப்பாடு. ஆகவே இதெல்லாம் வந்து
அது ஒரு பக்கம் நாங்கள் இருந்தாலும் உண்மையிலே அந்த விஜய்க்காகத்தான் அந்த விஜயை பின்பற்றுவதன் காரணமாகத்தான் ஒரு கணிசமானவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க. ஆனா அதுவே முழுவதுமாக நாங்கள் கருதி விட முடியாது. இன்று கிட்டத்தட்ட 5 கோடி பேர்கிட்ட வாக்களித்திருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இவ்வாறு ஒரு நூற்றுக்கணக்கானவர்களோ ஆயிரக்கணக்கானவர்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக இதுதான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. ஆகவே அதிகரித்த வாக்கு சதவீதம் என்பது அதிலே விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கின்றது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. அதே நேரத்திலே நாம் தமிழர் கட்சிக்கும் இதிலே அவர்கள் இதை மிக அதிகப்படியாக தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. இதை ஒரு விளம்பரமாக மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரோக்கியமான பயணமும் அவர்களுடைய அந்த ஒரு புத்தெழுச்சியான அந்த பரப்புரை நடவடிக்கைகளும் ஒரு தீவிரமான கள செயல்பாடுகளும் இதற்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே தனியே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இந்த அதிகரித்த வாக்கு சதவீதத்துக்கு பொறுப்பு இல்லை, அவர்கள்தான் காரணம் என்பதை நாங்கள் கூறிவிட முடியும். அதே நேரத்தில் இது அவர்களுக்கு சாதகமாக முடியும் என்பதையும் எங்களால் கூறிவிட முடியாது. என்றால் உண்மையில நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை கூற முடியும். பிறகு இப்ப நடிகர் விஜய் அவர்கள் தேர்தலில் 2 தொகுதிகளிலே போட்டியிருக்கின்றார். ஒன்று திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பலூர் ஆகிய 2 தொகுதிகளிலே விஜய் போட்டியிட்டு இருக்கின்றார். அந்த 2 தொகுதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திருச்சி கிழக்கிலே கடந்த 2021ஆம் ஆண்டு 1,72,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 67.77 விழுக்காடு வாக்குகள் கடந்த தேர்தலில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு விஜய் போட்டியிடுகின்ற அந்த தொகுதியிலே திருச்சி கிழக்கு தொகுதியிலே நீங்கள் பார்த்தீர்களானால் 2,17,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 81.5 விழுக்காடு வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கும் 2026க்கும் இடையிலே வெறும் 44,000 வாக்குகள் தான் மேலதிகமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 44,000 வாக்குகள் என்று சொன்னால் அந்த 44,000 வாக்குகளிலே அங்க திருச்சியிலும் நாம் தமிழருக்கான அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கின்றது. அவர்களும் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 20,000 30,000 வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த 44,000 வாக்குகள் என்பது புதிய மேலதிகமாக செலுத்தப்பட்ட வாக்குகளிலே நாம் தமிழருடைய வாக்குகள் இல்லை, புதிய வாக்காளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்கள் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்கள் இன்னொரு தரப்புகள் என்று சொல்லி நாங்கள் கணித்து பார்த்தால் ஒரு நிச்சயமாக இந்த 44,000 வாக்குகளிலே ஒரு 50 விழுக்காடோ இல்லை 60 விழுக்காடு வாக்குகளைத்தான் ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கான இல்லை விஜய்க்கான வாக்குகளாக நாங்கள் கருத முடியும். ஆகவே 44,000 வாக்குகளிலே கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகளை நாங்கள் ஒரு நடிகர் விஜய்க்கான வாக்குகளாக நாங்கள் குறைந்தபட்சம் அப்படி 30,000 வாக்குகளாக வரையறுப்போமாக இருந்தால் இதற்கு முன்னர் செலுத்தப்பட்ட 1,72,000 வாக்குகளும் ஏற்கனவே அந்த 3 தரப்புகளால் சரிசமமாக, அதாவது 3 தரப்புகளால் பகிரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே திருச்சி கிழக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதி. ஆகவே அங்கே அவர்கள் 1,72,000 வாக்குகள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒரு 90,000 1,50,000 வாக்குகளை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கும். அதற்கு அடுத்ததாக 2வது நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழரும் அதுக்கான இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறான நிலைமையில் அவர் 1,72,000 வாக்குகளிலே கிட்டத்தட்ட 1,50,000 வாக்குகளை கிட்டத்தட்ட இந்த 3 தரப்புகளுமே பகிர்ந்து கொள்கின்ற நிலைமையிலே நிச்சயமாக அந்த 3 தரப்புகளுமே தீவிரமாக இந்த தேர்தலில் களமாட்டி இருக்கின்றது. ஆகவே அதிலே கிட்டத்தட்ட 100% என்று சொல்லக்கூடிய வகையிலே அத்தனை வாக்குகளையும் அவர்கள் தக்க வைப்பதற்கு முழுமையான முயற்சிகள் எடுத்திருப்பார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கி எப்படியாவது தக்க வைத்து விட வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் தீவிரமாக செயல்படுத்தி இருப்பார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு நாம் தமிழரோட சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் கடந்த தேர்தலோட இன்னும் வீச்சாக அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இதை கடந்து அதிருப்தியாக அதிலிருந்து வெளியே உடையக்கூடிய வாக்குகள் என்று பார்த்தால் ஒரு சொற்பமாகத்தான் இருக்கும். அதை விட விஜய் அந்த தொகுதியில போட்டியிடுகின்ற காரணத்தில் இன்னும் முழு கவனத்தோடு ஆளுங்கட்சி தீவிரமாக பணியாற்றி இருக்கும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே அதிருப்தி அடைந்த அந்த பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு நிலையான வாக்காளர்களை விட்டு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்த மக்கள் அதிலிருந்து சிதறி இருக்கலாம். அவ்வாறு சிதறுபவர்களும் 100% அப்படியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு தான் வாக்களித்திருப்பார்கள் என்று நாங்கள் கருதி விட முடியாது. ஆக எப்படித்தான் பார்த்தாலும் அவர் ஒரு 40,000 50,000 வாக்குகள், ஏனென்றால் அவ்வளவு விஜய் ஒரு எம்ஜிஆரை போன்றோ இல்லை வேறு பெரிய பிரபலங்களை போன்றோ ஒரு தன்னை ஒரு சமூகத்துக்காக இல்லை ஏழைகளின் பங்காளனாக இல்லை அநீதிகளுக்கு எதிரானவனாக நடைமுறை வாழ்க்கையிலே தன்னை ஒரு மேம்படுத்தப்பட்ட இல்லை முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக நிலைப்படுத்தியது கிடையாது.
தற்போதைய நிமிடம் வரை அதிகாரம் பூசப்பட்ட ஒரு திரை கதாநாயகனாகத்தான் அரசியலிலே வந்திருக்கின்றார். ஆகவே மாற்று கட்சிகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழகத்திலே இப்போது ஏற்படவில்லை. ஆகவே இந்த பின்னணியில பார்க்கின்ற போது நடிகர் விஜய் வெற்றி பெறுவதே ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலைதான் இருக்கின்ற என்றால் 1,72,000 போன முறை, இந்த முறை 2,17,000 என்று சொன்னால் அதிலே இவர் ஒரு 40,000 50,000 வாக்குகள் தான் அந்த இவருக்கென்று தமிழக வெற்றி கழகத்தின் ஊடாக புதிதாக வந்த வாக்காளர்களின் ஊடாக கிடைக்கக்கூடிய வாக்குகளாக நாங்கள் கருதலாம். அவ்வாறு ஒரு 50,000 வாக்குகள் என்றால் மிகுதி 1,50,000 வாக்குகள் இருக்கின்றன. அந்த 1,50,000 வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழரும் பங்கு போட போகின்றன. ஆகவே இவர் 2வது இடமோ 3வது இடம் வருவது என்பதே மிக சவாலான விடயமாகத்தான் இருக்க போகின்றது. ஆக ஒருவேளை இவர் 2வது இடத்தையோ 3வது இடத்தையோ பிடிக்கலாமே தவிர அந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலே விஜய் வெற்றி பெறுவாராக இருந்தால் அது உண்மையிலே ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் இந்த இந்த தரவுகளின் ஊடாக அந்த கள நிலவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இதுதான் நிலவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அதனுடைய மொத்த அடையாளமாக பார்க்கப்படுகின்ற விஜய் போட்டியிருந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலேயே இந்த நிலவரம் என்று சொன்னால் ஏனைய தொகுதிகளிலே நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று பெரம்பலூர் தொகுதியிலே விஜய் போட்டியிடுகின்றார். அந்த பெரம்பலூர் தொகுதியிலே கூட கடந்த தேர்தலிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது. இந்த தேர்தலில் 2,22,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மேலதிகமாக 22,000 வாக்குகள் தான் பெரம்பலூர் தொகுதியிலே செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே விஜய் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதன் காரணமாக மேலதிகமாக அந்த தொகுதியில் செலுத்தப்பட்டது ஒரு 22,000 வாக்குகள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 22,000 வாக்குகளில் அதிலே ஒரு 15,000 ஒரு 18,000 வாக்குகள் விஜய் பெற்றுக் கொள்வார் என்று வைத்துக் கொள்வோம். அதை விட பெரம்பலூர் தொகுதியில நாங்கள் ஆக மிஞ்சி போனால் 25,000 30,000 வாக்குகள் விஜய்க்கான வாக்குகளாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஆகவே திருச்சி கிழக்காக இருக்கட்டும், பெரம்பலூராக இருக்கட்டும், அங்க விஜய் ஒரு அதிகப்படியான ஒரு மிக பிரமாண்டமான ஒரு இடைவெளியிலே வாக்குகளை பெற்று அங்கு ஒரு வெற்றி வேட்பாளராக வரக்கூடிய அளவுக்கான நிலைமை என்னுடைய அரசியல் அனுபவத்தில், அதாவது தமிழக தேர்தலை அந்த புள்ளிவிவரங்களினூடாகவும் கள யதார்த்தத்தின் ஊடாகவும் நாங்கள் அணுகுகின்ற போது நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது என்பதே என்னை பொறுத்தவரையில சந்தேகத்துக்கிடமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே விஜயை தவிர்த்து அந்த கட்சியிலே யார் எந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றாக, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய பெயரை நினைவு வைத்திருப்பதற்கு கூட அவருடைய கட்சியினருக்கே இயலாத அளவுக்கு அறிமுகம் இல்லாதவர்களாம் வேட்பாளர்கள். ஆகவே ஒரு பிரபல்யமான இவ்வளவு தூரம் கவர்ச்சி மிக்க விஜயினுடைய நிலையை இவ்வாறு என்று சொன்னால் ஏனைய வேட்பாளருடைய நிலைமை சொல்லி தெரிய வேண்டிய. நான் ஆரம்பத்திலே கடந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்தமாக ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று முதல் முறையாக ஒரு சுயேட்சையாக, அதாவது எந்தவித அங்கீகாரமும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு இத்தனை சதவீத வாக்குகளை பெற்றதென்கின்ற ஒரு கவனத்தை மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தினால் பதிவு செய்ய முடியுமே தவிர ஒருவேளை 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதல் தேர்தலிலே மாநில கட்சியான அங்கீகாரத்தை பெற்று தனிச்சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அவர்கள் ஒற்றை இலக்க தொகுதிகளை வெற்றி பெறுவதென்பதே இப்போது நான் கூறியதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும், கல்லிலே நார் உரிப்பதற்கு சமன். அப்படி இருக்கின்ற போது இந்த 85% வாக்குகள் மூலமாக தளபதி முதலமைச்சராகி விடுவார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழகத்திலே மலரப்போகின்றது என்று கூறுவதெல்லாம் என்னை பொறுத்தவரையிலே ஒரு கற்பனை வாதமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ராமதரன், இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விஜயனுடைய வரவு தொடர்பாக வாக்காளர்கள் தொடர்பான விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றது. சினிமா மோகத்தினூடாக எந்த ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு கட்டமைப்பும் இல்லை என்ற விடயங்களை நீங்களும் கூறியிருக்கிறீர்கள், பலர் கூறியதை நான் சமூக வலைத்தளங்களூடாக பார்த்திருக்கின்றேன். இதே நேரத்தில் மாறாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த கொள்கை திட்டம் கட்டமைப்புகள் மெதுவாக மக்கள் மயப்படுத்தி கடந்த தேர்தல் எவ்வாறு மக்களுடைய ஈர்ப்பை பெற்றார்கள் என்ற விடயங்களை நீங்கள் அப்பொழுதும் கூறியிருக்கிறீர்கள், இப்பொழுதும் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற என்று சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ சீமான் தரப்பினரை பொறுத்த மட்டும் இப்போ வாக்குப்பதிவுகளுக்கு பின்னர் சீமான் தரப்பினர் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? சாதகமான ஒரு சூழலை எதிர்பார்க்கிறார்களா? எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அவர்கள் எப்போதுமே மிக அமைதியாக, அதாவது ஆழமான நதி அமைதியான இருக்கும் என்று சொல்வார். அதே போன்று அவர்கள் மிக அமைதியாக தங்களுடைய தேர்தல் பணிகளும் சரி, அதற்கு பின்னரும் சரி மிக அமைதியாக இருக்கின்றார்கள். அதிகப்படியான இந்த வாக்கு சதவீதத்தை கூட அவர்கள் தங்களுக்கு சாதகமானதாக உண்மையிலே அந்த முகநூல் தளங்களில் கூட அவர்களை பின்தொடர்பவர்களாக இருக்கணும், அவர்களுடைய ஆதரவாளர்களாக மிக ஒரு பண்பட்ட விதமான ஒரு பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இல்லை.
நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே இப்ப இந்த வாக்கு சதவீத அதிகரிப்புக்கு அவர்களுடைய நேர்மையான அரசியலும் ஒரு காரணம் என்பதை நாங்கள் இதிலே மறந்துவிட முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திராவிட அரசியலுடைய பாரம்பரியத்திலே மக்கள் முற்றுமுழுதாகவே தங்களுடைய சுய சிந்தனை அற்று அந்த சின்னங்களுக்கு நிரந்தர கொத்தடிமைகளான நிலைமையில உதயசூரியன் இல்லை இரட்டை இலை, அந்த ரெண்டு சின்னங்களுக்கு அறிஞர் அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் இரட்டை இலையை தொடங்கினார், அறிஞர் அண்ணா உதயசூரியனை தொடங்கினார். அப்ப அவர்களுடைய ஆதர்சமாக அப்போது இருந்த முன்னவர்களுடைய வழித்தோன்றலிலே இப்போதும் அந்த கட்சிகளை பார்க்கின்ற ஒரு தன்மை, அதாவது அந்த சின்னங்களுக்கு கொத்தடிமையாகி போன மனநிலையிலே தமிழக மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ரத்தத்திலே ஊறிய விடயமாக என்னதான் இருந்தாலும் நாங்கள் பரம்பரையாக திமுக காரன், பரம்பரையாக காங்கிரஸ்காரன், பரம்பரையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரன், எங்களை எந்த விதத்திலுமே நாங்கள் மாறி போடும். ஏன் இன்று பாருங்கள், என்று ஒரு 20 வருட பாரம்பரியம் உள்ள எங்களுடைய மண்ணிலே பாருங்கள், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கைகாட்டி விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வீட்டு சின்னத்துக்கு தான் போடுவோம். அப்படி பழக்கப்பட்டவர்கள் ஒரு 20 வருடம். ஆனால் 60 வருடம் 70 வருடம் அதே பாரம்பரியத்தில் ஊறினவர்கள் அந்த சின்னத்தை விட்டு மாறாத ஒரு தன்மை இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த அந்த நிலையில் கூட அந்த வாக்குகளை தக்க வைப்பதற்கு இலவசங்களையும் மக்களை ஒரு ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தை ஜாலங்களின் ஊடாக மக்களை ஏமாற்றி அந்த வாக்குகளை கவருகின்ற யுக்திகளைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த 16 ஆண்டு அரசியல் என்பது உண்மையிலே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஜனநாயகத்தின் மீதான ஒரு அளப்பெரிய நம்பிக்கையை அது வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த 2022 இது வெறுமனே இப்ப இதுல நாங்கள் சீமானவர்களுடைய அபிமானியாகவோ இல்லை சீமானவர்களுக்கு காலவட்டம் பிடிக்கின்ற செயல்பாடாகவோ இல்லை, கருத்தியல் ரீதியாக தமிழக தேர்தலை நாங்கள் ஆழமாக தரிசித்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த விடயத்தை கூறுகின்றோம். இது ஏனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சியை எவ்வாறு ஒரு ஒரு அதிதீவிரமான பயங்கரவாத தரப்பாகவோ இல்லை ஒரு பிரிவினவாத தரப்பாகத்தான் அங்கே அடையாளப்படுத்துகின்றார்கள். ஆனால் மிக நிதானமாக இந்த நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய பயணத்தை அவதானித்தவர்கள் இந்த 2026 ஆண்டிலே அது வெளிப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய சகாயம், அதாவது கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளராக இருந்த சகாயம் அவர்கள் இந்த தேர்தலிலே வெளிப்படையாக விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது எதை காட்டுகின்றது? ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் உண்மையிலே இப்ப என்னை பொறுத்தவரையிலே இப்ப சகாயம் அவர்களுக்கு பல்வேறு தடைகள் நெருக்கடிகள் இருந்தது. அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சகாயம் அவர்கள்லாம் இருந்திருப்பார். என்னால் அவரால் நேரடியாக அரசியலுக்கோ இல்லை சில ஒருவேளை எதிர்காலத்திலே சீமானவர்களோடு கைகோப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. என்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அரச இயந்திரத்தை எதிர்த்து நின்று நேர்மைக்கு புகழ் போனவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். உண்மையில் அவர் சாதாரண நபர் அல்ல. அவர் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அப்போது ஆட்சி அதிகாரத்திலிருந்து வழங்கப்பட்ட நெருக்கடிகளையும் கடந்து அவர் துணிச்சலோடு செயல்பட்ட ஒருவர். அதன் காரணமாகவே அதிகப்படியான இடமாற்றங்களுக்கு முகம் கொடுத்து நேர்மையுடைய பரிசு இடமாற்றம் இல்லை பணியிடை விலகல் என்பதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அரச உத்தியோகர்களுக்கான நியதி. அதற்கு சகாயம் அவர்களும் விதிவிலக்கல்ல. அப்படி அரச தரப்பினரால் பந்தாடப்பட்ட ஒருவர் இன்று வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்றார் என்று சொன்னால் அந்த நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில செல்கின்றது. எதிர்காலம் ஒளிமயம் மிக்கதாக இருக்கின்றது. எல்லோருமே மாற்றத்தை விரும்புகின்ற தமிழகத்தினுடைய ஒரு ஆட்சி அதிகாரம் இவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய கைகளில் அதிகாரம் பெறுகின்ற போது தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதன் காரணமாகத்தான் இன்று சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் விவசாய சின்னத்துக்காக பகிரங்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். இந்த திரை நட்சத்திரங்கள் இன்றைக்கு நாசராக இருக்கட்டும் இல்லை பல பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே இன்று அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய இயக்குனர் சேரன் அவர்கள் பரப்புரை நடவடிக்கையில ஈடுபட்டார். அதே போன்று பலர் உண்மையிலே உடனடியாக அந்த பெயர்கள் ஞாபகம் பிரபலமான இயக்குநர்கள் பிரபலமான நடிகர்கள் எல்லாமே பகிரங்கமாகவே இறுதி நேரத்திலே அதே நேரத்திலே பார்த்தீங்கன்னா நடிகர் ரேவதி அவர்கள் கூட சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இறுதி நேரத்திலே தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருந்தார். அது மாத்திரமல்ல பல சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக மணியரசன் ஐயா அவர்களுடைய செயல்பாடு என்பது உண்மையிலே இதிலே ஒரு முத்தாய்ப்பான விடயம் என்றால் அவர்கள் இதுவரை தேர்தல் அரசியலை முற்றுமுழுதாக வெறுத்து அமைப்பு ரீதியான செயல்பாடுகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர். அப்படிப்பட்டவர் தான் மணியரசன் ஐயா அவர்கள். அவர் இந்த தேர்தலிலே
பகிரங்கமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஆதரவாக பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டு இறுதி நாளிலே காரைக்குடியிலே சீமானவர்களுக்கு ஆதரவாக ஒரு பரப்புரையிலே தீவிரமாக ஈடுபட்டவர் மணியரசன் அவர்கள். அவர் இத்தனை ஆண்டுகளாக அவர் ஒரு தமிழ் தேசிய ஒரு சக்தியாக அவர் தன்னை ஒரு அப்பழுக்கற்றவராக இதுவரை தமிழகத்திலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் மணியரசன் ஐயா அவர்கள். அவருடைய அறிவாற்றலுக்கும் அவருடைய தூய்மையான சிந்தனைக்கும் நிகரே இல்லை. இதுவரை எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் தமிழ் தேசியத்துக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒருவர். இன்று அவர் நாம் தமிழர் கட்சிக்காக பகிரங்கமாக இதுவரை காலமும் தாங்கள் வரித்துக் கொண்ட நிலையிலிருந்து வெளியே வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கட்சி நாம் முன்னர் குறிப்பிட்டதை போன்று நாம் தமிழர் கட்சியிடம் ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் இதுவரை காலமும் எதற்காக போராடினோமோ, நாங்கள் இதுவரை காலமும் எதையெல்லாம் நினைத்தோமோ அதையெல்லாம் இவர்கள் சாத்தியப்படுத்துவார்கள் என்று எல்லோருமே நம்ப தொடங்கி விட்டார்கள். அந்த நம்பிக்கையை சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்படுத்தி விட்டது. அதன் காரணமாகத்தான் இன்று மெல்ல மெல்ல தங்களுடைய அந்த என்ன நாம் தமிழரை ஆதரித்து விட்டால் என்ன சினி திரைத்துறையில இருப்பவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்களை ஆதரித்துக்காக வடிவேல் அவர்கள் பட்ட பாடு எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வாறு வடிவேலை அந்த திரையுலகத்திலிருந்தே இல்லாமல் செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணியாற்றினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆகவே அப்படி யாருமே தங்களை பகைத்துக் கொள்ள விரும்பும். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்காலத்திலே நல்ல இடத்தை தவிர்க்க முடியாமல் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக அதற்கு இந்த நேரத்தில் நாங்கள் குரல் கொடுக்காமல் எப்போது செய்வதென்ற அடிப்படையிலே அவர்கள் வந்திருக்கிறார். இதுதான் சான்று. இப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகின்ற இப்படியான குரல்கள் எல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு கதாநாயகன் என்கின்ற சினிமாத்தனத்தோடு அதை நோக்கி பின்தொடர்பவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு கருத்தியல் ரீதியாகவோ இல்லை எதிர்கால தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை ஆதரிக்கக்கூடிய தரப்பாகவோ இல்லை என்று நடிகர் பார்த்திபன் அவர்கள் கூட வாக்களித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த என்னுடைய விரலிலே இட்டிருக்கின்ற இந்த மை எங்களுடைய தலைவிதியை மாற்றட்டும். இனிவரும் தேர்தலிலாவது வாக்குகளை பெறுவதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுக்காமல் வெல்லக்கூடிய ஒரு ஆட்சியை இந்த மாற்றத்தின் மூலமாக ஏற்படுத்தட்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள், அதில் எவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கின்றது என்று. இப்ப 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம், மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே இந்த 5 ஆண்டு கால இவர்களுடைய செயல்பாடுகளை எதையாவது அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டுகளை நாங்கள் இதை செய்திருக்கின்றோம், இதற்காக நீங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்களுக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று அவர்களால் கேட்க முடிந்ததா? அதைத்தான் பார்த்திபன் சொல்கின்றார். நீங்கள் அடுத்த முறை தேர்தலுக்கு வருகின்ற போது நீங்கள் செய்தவற்றை நீங்கள் கேட்காமலே உங்களுக்காக வாக்களிக்கின்ற நிலைமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றமாக இந்த ஆட்சி மாற்றம் அமையட்டும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார் என்று சொன்னால் அதற்கான தகுதி நாம் தமிழருக்கு தான் இருக்கின்றது. இது அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு தங்களை நிறைவுடன் தழும்பாது என்று சொல்வார்கள். ஒரு முட்டையை இட்டு விட்டு கோழி ஊற கூப்பிடுது, 1000 முட்டைகளை இட்டு விட்டு ஆமை அடக்கமாக செல்கின்றது என்று கூறுவார்கள். அதே போன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு என்பது வெறுமனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ இல்லை, இந்த இதுவுமே இல்லை. அவர்கள் மிக நிதானமாக இந்த விடயங்களை எல்லாம் நகர்த்தி செல்கின்றார்கள். இப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகள் ஒரு பிரகாசமாக இருக்கு. அதாவது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிருப்தி காரணமாக பிளவடைகின்ற வாக்குகள் நாம் 100% நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் அது வலுப்படுத்தும். அதன் காரணமாக தான் நடிகர் விஜய் இந்த தேர்தல் களத்துக்கு கொண்டு வரப்பட்டார் என்பது மறக்க முடியாத என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிளவடைகின்ற வாய்ப்பு சீமானவர்களுக்கு சென்று சீமானை ஒரு 3வது சக்தியாக வளர்த்து விடக்கூடாது. எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாமல், அதாவது எந்த விதமான ஒரு ஆட்சி அதிகாரத்திடம் அடிபணியக்கூடிய ஒரு பிடிமானம் இல்லாமல் சுயமாக மக்கள் சக்தியோடு வளர்ந்து வருகின்ற ஒரு தரப்பு அரசியல் ரீதியாக பலம் பெற்று வருவது என்பது தங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. ஏன்னால் அவர்களை பொறுத்தவரையிலே உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன், அதுக்கு பிறகு அவருடைய மகன் என அவர்கள் தலைமுறை கடந்து தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் எல்லையற்று விரிவாக்கம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற கனவுகளோடு பயணிக்கின்ற தரப்பினருக்கு சீமான், நாம் தமிழர் போன்ற தரப்பினர் அதற்கு முட்டுக்கட்டை போடுவார்களாக இருந்தால் அது முட்டுக்கட்டை என்பதில்லை, சீன பெருஞ்சுவராக அமையும். அந்த நாம் தமிழர் கட்சியோ சீமான் தலைமையிலான அவ்வாறான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் தமிழகத்திலே அதற்கு பின்னரான ஒரு திருப்பு முனையாக எவ்வாறு காங்கிரஸ் காமராயருடைய ஆட்சிக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சொல்வார்கள் பிரேக் பாயிண்ட் என்று சொல்லி, அதே போன்று ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை போன்று 3 தடவை காங்கிரஸ் ஆட்சி செய்தது. காமராஜர் அவர்கள் அங்கே கடைசியாக முதலமைச்சராக இருந்த போது அவர் தோல்வியடைந்து அண்ணா
தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. அதற்கு பின்னர் இன்று வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டை நினைத்து கூட பார்க்க முடியாமல் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு தான் இருக்கின்றது. இதே நிலைமை 67ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலைமை 2026ஆம் ஆண்டு அல்ல, 2031 இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியிடம் அவ்வாறு ஆட்சி அதிகாரம் என்று கைவசமாகின்றதோ அதற்கு பின்னர் திராவிட அரசியலுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இந்த லெட்டபாட் அமைப்புகளை போன்று அவர்களும் இந்த அரசியலிலே அப்படியே தேய்மானம் அடைந்த நிலைமையில செல்லக்கூடிய நிலைமை இருக்கு. இதைத்தான் அவர்கள் உணர்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியை வளரவிட்டால் தங்களுடைய அந்திம காலத்தை தாங்களே ஏற்றுக்கொண்டதாக மாறிவிடும் என்று அஞ்சுவதன் காரணமாகத்தான் திடீரென விஜய் கொண்டு வந்து களமிறக்கப்பட்டிருக்கின்றார். சீமான் மீது செல்கின்ற அந்த வாக்கு பிளவுபடுத்தப்பட வேண்டும், சீமானுடைய வளர்ச்சி தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது இறக்கப்படுது. ஆகவே சீமான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிக ஆரோக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டதை போன்று இந்த தேர்தலுக்கு பின்னர் அவர்களுடைய செயல்பாடு என்பதும் மிக நிதானமாக இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் பெரிய அளவிலே அவர்கள் இந்த விடயங்களை தமிழக வெற்றி கழகத்தை போன்றோ இனியவர்களை போன்றோ தங்களை முதன்மைப்படுத்தவில்லை. ஆனால் ஆரோக்கியமான நிலைப்பாடாக காரைக்குடியை பொறுத்தவரையிலே நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதில் ஒரு இரண்டுபட்ட ஒரு தரவு நிலைகளில் ஒரு சில குழப்பம் இருக்கின்றது. ஒரு தரவு ரீதியாக வருகின்ற வாக்குகளின் அடிப்படையிலே இப்ப காரைக்குடியிலே வந்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அங்கே இந்த முறை பதிவாகி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தரவுகளுக்கு மீள சரிபார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதிலே 2021ஆம் ஆண்டு 2,12,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலே 3,04,000 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த காரைக்குடி தொகுதியிலே இந்த முறை தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னொரு தரவிலே அந்த வித்தியாசம் என்பது ஒரு 50,000 55,000 வருகின்றது. அது சரியான முறையில் அந்த தரவுகளை உறுதிப்படுத்தப்படவில்லை. எப்படி பார்த்தாலும் அந்த மேலதிகமாக காரைக்குடியை பொறுத்தவரையிலே அங்கே இப்போது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவராக இருக்கட்டும், இல்லை அதிமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேட்பாளராக இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கட்டும், அவ்வளவு தூரம் இவர்களோடு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே அதிலே முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. என்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இதுதான் முதல் தேர்தல். அவர்களுக்கான அடிப்படை வாக்கு வங்கி என்பது இல்லை. ஆக அவர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் என்பது அநேகமாக ஒரு 4வது 3வது வரிசையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் சீமான் அவர்கள் ஆளுங்கட்சியின் கடந்த சட்டமன்ற உறுப்பினரை விட, ஏன்னால் அவர்களுடைய செயல்பாடு என்பது காரைக்குடியை பொறுத்தவரையிலே மிக ஒரு மோசமான பின்புலம் கொண்டதாக இருக்கின்றது. அந்த தொகுதி எங்குமே ஒரு அதிருப்தியான நிலைமை நிலவுகின்றது. அதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய கால்கள் அளக்காத இடமே இல்லை என்கின்ற அளவு காரைக்குடி தொகுதியை முழுதாக அவர்கள் தங்களுடைய கால்களால் அளந்திருக்கின்றார்கள். அதை விட தங்களுடைய தலைவனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இறுதி 4 நாட்கள் ஒட்டுமொத்த நாம் தமிழர் அணியும் காரைக்குடியை முற்றுகையிட்டு பரப்புரை மேற்கொண்டார்கள். ஐயா மணியரசன் உள்ளிட்ட பெரும் பிரபலங்களும் காரைக்குடியை முற்றுகையிட்டன. அந்த காரைக்குடியிலே சீமானவர்கள், காரைக்குடி மட்டுமல்ல சீமான் சென்ற இடமெல்லாம் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி நின்று அந்த அவர்களுடைய பரப்புரைகளை அவதானித்ததை பார்க்கின்ற போது காரைக்குடி நிச்சயமாக இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலிலே ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு சீமானவர்களுக்கு ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு தேர்தலாக இந்த தொகுதியாக அமையும் என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த தேர்தலை விட மிக கௌரவமான ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியை நகர்த்தும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்பலாம். நிச்சயமாக. இப்போ நீங்கள் விஜய் தொடர்பான விடயங்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் கூறினீர்கள். இனிய தரப்பினர் இப்போ 4 தரப்பினரின் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய தரப்பில் இந்த தேர்தல் முடிந்த பின்பு எவ்வாறான நிலைப்பாடு இருக்கின்றது, என்ன கருத்துக்கள் அங்கே நிலவுகின்றன? உண்மையில தற்போது வரை வருகின்ற தகவல் அறிவாலயத்திலே மூடிய அறைக்குள்ளே பல ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலே இந்த பல ரகசிய கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும், உளவுத்துறை மூலமாக வாக்களிப்புக்கு பின்னரான நிலவரங்கள் அவர்கள் அனைத்து அந்த அறிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிர சில தொகுதிகளிலே இருக்கின்ற உள்கட்சி மோதல்கள், அந்த இறுதி நேரத்திலே அந்த வாக்களிப்பில் ஏற்பட்ட குளறுபடிகள், அந்த கட்சிகளுக்குள்ளேயே காலை வாருகின்ற செயல்பாடுகள், அதோடுக்கான முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் என்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்திலே அவர்கள் அந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிகின்றது. ஆகவே உளவுத்துறை தகவல் அடிப்படையிலே இப்ப நாங்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டதை போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாத வகையிலே முடிவுகள் வரும் என்பதாக அவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதாக இப்போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்றுதான்
உளவுத்துறையினரால் ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் இந்தவித கருத்து என்றால் அவர்கள் மிக கலக்கத்தோடு இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையிலே இது சரியான முறையிலே கணிக்க முடியாதவர்களாகவும் எப்படியாவது தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து விட வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பவர்கள். ஆக அவர்கள் மிக நிதானமாக அந்த விடயங்களை தங்களுக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை மற்றும் இது தொடர்பான தேர்தல் கள நிலவரங்களை ஆய்வு செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் மூலமாக பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ளாகவே ஆய்வுகளை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே மிக கனத்த மௌனம் நிலவுகின்றது. அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்றால் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. அதிகப்படியான வாக்கு சதவீதம் அதிகரிக்கின்ற போது புதிய வாக்காளர்கள் ஒரு ஆர்வத்தோடு வருகின்ற போது பழைய தரப்பினருக்கு ஒரு வயிற்றிலே புளிய கரைப்பதை போன்றிருக்கும் என்றால் அதனுடைய அதிருப்தி காரணமாகத்தான் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதற்கான இதாகத்தான் வருகின்றது இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு. அவர்களும் ஒரு கனத்த மௌனத்தோடு இருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இது அனைத்தையும் விட இப்ப விஜய் தரப்பிலிருந்தும் எந்த விதமான ஒரு அறிக்கைகளோ இந்த விடயங்களும் வரவில்லை. இதை விட நாங்கள் ஒரு முக்கியமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், இதைத்தான் நான் ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மாறுபட்டவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தான் நிலைநிறுத்த முடியும். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக எங்களுடைய விடயங்களை கையில் எடுக்கின்றார்கள், எங்களுடைய போராட்டங்களை எங்களுடைய தலைவரை பயன்படுத்துகின்றார்கள் என்ற சகட்டு மேனி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. சரி, தேர்தல் முடிந்து விட்டது, வாக்களிப்பு முடிந்து விட்டது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட போகின்றது. இப்போது ஒரு கோமா நிலையிலே ஒருவர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதை போன்று தமிழ் மக்களுடைய தீர்ப்பு கோமா நிலையிலே அந்த வாக்கு எண்ணப்படுகின்ற நிலையங்களிலே 3 அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியிலே கோமா நிலையில உறங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுல எந்தவித மாற்றமும் இனி ஏற்படுத்த முடியாது. இனி அந்த கோமா நிலையிலேருந்து ஒருவர் விழித்தெழுகின்ற ஒரு நிலை போன்று அவர்கள் 4ஆம் தேதி அதை திறந்து எண்ணுகின்ற போது மக்களுடைய அந்த ஒரு விரல் புரட்சியினுடைய அதிர்வலைகளை ஒட்டுமொத்த உலகமும் தரிசிக்க போகின்றது. இதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தலுக்கும் 4ஆம் தேதிக்கும் இடையிலே அதுல ஒரு துளியளவு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆகவே எங்களுடைய குற்றச்சாட்டு, சீமானவர்கள் வாக்குக்காகவும் தன்னுடைய ஆதாயத்துக்காகவும் தான் ஈழத்தமிழ் மக்களுடைய விடயங்களை அவர் கையாளுகின்றார் என்று சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டீர்கள் கேள்வி, இந்த 4 தரப்புகளும் என்ன செய்கின்றார்கள் என்று. ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தனக்கு அதிகாரங்கள் கைவசம் இருக்கின்றபடியால் அறிக்கைகளை பெற்று கள நிலவரங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே மூச்சு விட முடியாத அளவுக்கு மௌனமாக தங்களுடைய நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். விஜய் தரப்பும் அவருடைய சமூக வலைத்தள தரப்பினர் தான் அதிகப்படியாக இவ்வாறான கருத்துக்களை கூறி வந்தாலும் உயர்மட்டமும் கலக்கத்திலே இருக்கின்றது. அவர்களுக்கும் தெரியும் கள நிலைமை. அவர்களும் மிக அமைதியா இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சி என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய 2 திருவிழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் மிக எழுச்சி பூர்வமாக கொண்டாடுவார்கள். ஒன்று இன எழுச்சி மாநாடு என்று மே 18 இன எழுச்சி மாநாடாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலே லட்சக்கணக்கான மக்களை கூட்டி கொண்டாடுவார். அதே போன்று நவம்பர் 27ஆம் தேதியையும் மாவீரர் நாளையும் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கானவர்களோடு மிக தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி நிகழ்வாக அதை செய்வார்கள். இப்போது எல்லோருமே தேர்தல் லாப நட்ட கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் தம்பிகளும் மே 18ஆம் தேதி 17வது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் அந்த இனப்படுகொலை நாளை அங்கே இன எழுச்சி நாளாக முன்னெடுப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி, தேர்தல் முடிந்து விட்டது, இனி அடுத்த தேர்தல் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகுதான். எதுக்கு அவங்க உடனே வந்து சீமானவர்கள் 23 நாளா ஒரு நாளைக்கு 3 மணத்தியால் தான் நித்திர கொண்டவர். அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய எல்லோருமே மிக தீவிரமாக களப்பணியாற்றினவர். இன்றைக்கு மற்ற எல்லாரும் ஓய்வில் இருக்கணும். ஆனா சீமான் இன்றைக்கு அவர் அவ்வளவுக்கு நொந்து நூலா போன நிலைமையும் அதை எந்தவித பிசிறும் இல்லாமல் சிறப்பான முறையில மே 18 இனவெழுச்சி மாநாட்டை நடத்துவோம் என்ற கரிசனையோட அங்க போய் சரிவுலையில பார்த்து அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன யார் இனத்துக்கான தலைவன், யார் இனத்துக்காக பாடுபடுறன்றது இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தேர்தல் ஆதாயத்துக்கான தேர்தல் முடிஞ்சா பிறகு இதுக்கு செய்யணும். ஹாரி சரி இவ்வளவு காலம் செய்த நாங்கள் இந்த வருஷம் விட்டுட்டு போய் ஆறுதலா போய் ஓய்வெடுப்போம், ஓய்வெடுத்துட்டு பேர்ந்து பார்ப்போம், இல்ல அடுத்த மாசம் ஒரு மாசம் ஒத்தி வச்சு போட்டு அடுத்த மாசம் பார்க்கலாம்னு இருக்கலாமே. இல்ல, அதையும் கடந்து அவர்கள் தங்களுக்கான இனமான கடமையாக மண்டியிடாத வீரம் என்ற நிலைப்பாட்டோடு இனத்தின் மீட்சிதான் எங்களுடைய
இலக்கு என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2026 ஆண்டு தேர்தல் அவர்களுக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுக்கும். அதையும் அவர்கள் அப்படியே வழிமொழிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு 2031 ஆண்டு இலக்கை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இதைத்தான் நான் இந்த இடத்திலே என்னுடைய ஒரு அவதானிப்பாக நான் இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றேன். சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான தகவல்களை என்ன காரணத்துக்காக நிறைய மக்கள் திரண்டு வாக்களித்தார்கள், விஜயனுடைய வரைவு, இனி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு, இனி ஏனைய தரப்பினருடைய நிலைப்பாடுகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.